رسوله الكريم. أما بعد، القرآن الكريم وفي القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر أو أنثى. படைத்தோனை போற்றி புகழ்ந்த வண்ணம் இன்னும் அவனின் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியமும் சமாதானமடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மத நல்லிணக்கம். இன்னைக்கு அவசியமான ஒன்று, இந்த உலகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இன்றைய காலகட்டங்களில். ஏனென்றால் இந்த மத நல்லிணக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது இஸ்லாம் முதன்மையாக ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இணக்கத்தை மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்றது. ஏனென்றால் ஒரே ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது, யா அய்யுஹன் நாஸ். பல இடங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது யா அய்யுஹல் முஃமினூன் என்பதாக அல்லாஹ் சொல்வான். யா அய்யுஹல் முஃமினூன் என்று சொல்லும் பொழுது முஃமின்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்பதாக அது குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர் என்பதாக சொல்லுவான். நபியே, நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்கள் என்பதாக சொல்லக்கூடியது. இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே என்பதாக ஒட்டுமொத்தமாக எல்லா சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எப்படி சொல்கின்றான்? இல்லா, நிச்சயமாக நாம் ஹலக்னாக்கும் என்பதை நாம் படைத்திருக்கின்றோம். மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய இருந்தேதான் நாம் உங்களை படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். யார்? நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபீனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அவர்கள் இருவரின் மூலமாகத்தான் இந்த மனித சமுதாயம் என்பதே வந்திருக்கின்றது, தலைத்திருக்கின்றது என்பதை உணர்த்தி காட்டுகின்றது. அதனால் நாம் மொழியால் வேறுபட்டிருக்கலாம், இம்மதத்தால் வேறுபட்டிருக்கலாம், இனத்தால் வேறுபட்டிருக்கலாம், நிறத்தால் வேறுபட்டிருக்கலாம். எப்படி வேறுபட்டிருந்தாலும் நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்று சொல்வது போன்று நாமெல்லாம் ஒரே தாய்களுடைய வம்சாவளியாக வரப்பட்டவர்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். இப்படி ஒரு மனிதன் எண்ணிவிட்டால் அங்கே மத நல்லிணக்கம் என்பது ஏற்பட்டுவிடும். மத சச்சரவுகள் என்பதோ அல்லது ஏனைய விஷயங்களோ ஏற்படாது. அதே சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது யூதர்களை பற்றியும் யூதராகவும் யூதர்களை நேரடியாகவும் அல்லாஹ் தஆலா அவர்களை விமர்சித்து சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று முனாஃபிகீன்கள் இவர்களும் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துடைய போர்வையில் இருப்பார்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள், தாடியொப்பிகளை போட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு மாற்றமாக பாசிசத்திற்கு இவர்கள் உறுதுணையாக போகக்கூடிய சக்திகளாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும். அதுதான். ஆக மார்க்கம் எப்படி நமக்கு சொல்லி காட்டுகின்றது, எதுவும் நடக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றது என்பதை பார்க்கக்கூடிய சமயங்களில் நீங்கள் எப்பொழுதுமே இணக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களை நண்பர்கள், உங்களிடம் நண்பர்களாக நீங்க கருதணும். அல்லாஹ் சொல்லும்படி சொல்லுகின்றான், தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். லா தன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் பில்லதீன வலம் யுக்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரஉ தபர்ருஹும். அல்லாஹ் சொல்லுது அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹி என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
எப்படி மாற்று மத சகோதரர்கள் உங்களிடம் போர் தொடுக்கவில்லையோ, உங்கள்கிட்ட போர் இருக்கிற உங்களை நாடு கடத்தவும் இல்லை, உங்களை விரட்டி அடிக்கவும் இல்லை என்றால் அவர்களுடன் நீங்கள் என்ன செய்ய நல்லுறவு கொள்ள வேண்டும் என்பதாகும். அது மட்டுமல்ல, நீளமாக அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டார். அப்ப அவர்கள் நம்மிடத்தில் போர் செய்யாமல் இருக்கின்றார்கள், இணக்கமாக இருக்கின்றார்கள். அவர்கள் நம்மை நாடு கடத்தவும் இல்லை, நம்மை விரட்டி அடிக்கவும் இல்லை என்றால் அப்படியா கொண்ட நபர்களிடம் நாம் என்ன செய்வோம்? இணக்கமாக இருக்க வேண்டும், நட்புறவோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் நீங்கள் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடியது. இன்னைக்கு ஒரு மனிதனை நாடு கடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி NRC போன்ற சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம அவனை எதிரியாத்தான் என்ன முடியும்? அவங்க சகோதரத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன் சிறு சிறு விஷயங்களை கூட பெரிதாக ஆக்கி ஒரு இஸ்லாமியர்கள் தான் எல்லாம் என்று சொல்லி வருகின்றார்களே சிலர்கள், அவர்களை நாம் எதிரியாகத்தான் பார்க்க முடியும். அதே சமயத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம்? அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், மாமன் மச்சானாக பழகிக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற இலக்கியங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு மாநிலமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் அதிகம் நாம் பேண வேண்டும். இதற்காக வேண்டிதான் எல்லா விஷயங்களும் அவங்க தடை செய்யலாம். அதே சமயத்தில் நம்முடைய ஈமானை போக்கலாம் அப்படின்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம், சைவத்துல பள்ளிவாசலை திறப்பதற்காக வேண்டி திறப்பாளர் என்பதாக சொல்லி ஒரு இஸ்லாம் அல்லாதவர்களை கொண்டு பள்ளிவாசலை திறக்கிறாங்க. அவர்கள் அன்றைய பயான் ஜும்மா பயான் அதே நான் முஸ்லிம் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா ஒண்ணு ஜும்மா கொத்துபா தொழுகை மத்தம் தான் வேற யாரையோ ஒருத்தர் கொண்டு செய்யாத ஒண்ணு செஞ்சாங்க. அதுல மத்திய ஒரு இஸ்லாமிய ஒரு ஆயுஷா போட்டார் ஒரு ஊர்ல. அப்ப இது மத நல்லிணக்கம் என்று சொல்வதில்லை. உங்களுடைய உரிமைகளை நீங்கள் அந்த அர்த்தம் விட்டுக் கொடுக்க கூடாது. அதே சமயத்துல ஒரு நான் முஸ்லிம் ஒரு மனிதர் இருக்கிறாரு, நான் பள்ளிவாசலை பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னா அவரை அழைச்சு கொண்டு வரலாம், கூட்டு வரலாம், நம்ம அவர்களை பார்க்க வைக்கலாம். பள்ளிவாசல் என்ன செய்யணும் என்பதை நீங்கள் பாருங்கள் என்பதாக பார்க்க வைப்பது தவறில்லை. அதே சமயத்துல உங்களுடைய கலாம் சரீஃப்ல என்ன கூறி இருக்குது, உங்களுடைய குர்ஆன் சரீஃப்ல என்ன சொல்லியிருக்கு, உங்க நபி என்ன சொல்லியிருக்காங்க என்று கேட்கிறாங்க. அவருக்கு தாராளமா நம்ம எடுத்து கொடுக்கலாம், அவர்களுக்கு எடுத்து போதிக்கலாம், அவனுக்கு தவறு கிடையாது. அதே சமயத்தில் அவங்க ஒன்று சொல்லி வர்றாங்க, நாம் கேட்டுக்கொள்ளலாம் இருந்து அது உள்வாங்கி நடைமுறையை கொண்டு வந்துவிடக்கூடாது. அதுதான் அப்ப மத நல்லிணக்கம் என்பது இணக்கமாம் என்பது அவர்களுடன் நட்புறவுடன் இருக்க வேண்டும். அவர்களிடம் நாம் வியாபாரம் மனிதர்கள் செய்து கொள்ளலாம், தவறில்லை. நீளமாக அவர்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறது. எப்பொழுது நீளம் வரும்? நீங்கள் செய்யக்கூடிய தொழில்துறைகளில், நீங்கள் செய்யக்கூடிய ஏனைய விஷயங்களில் நீளத்தை அங்கே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, மற்ற சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நாம் இணக்கமாக இருக்கணும். அதேபோல முஃமின்களின் முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார். முதல் ஜுஸிலேயே ஆரம்பத்தில் எடுத்தவனே அல்லாஹ் சொல்லுவான், அவங்க எப்படிலாம் நடந்து கொள்வாங்க, முனாஃபிக்குகள் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு. அவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா நீங்கள் ஈமானை ஏற்றுக் கொள்ளுங்கள், நீங்க எதுவாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இங்க இதே போல உங்களோட நாங்க ஈமானை ஏற்றுக்கொண்டோங்க, எல்லாம் இருக்காங்க அப்படின்னு முஸ்லீம் தவறு சொல்லுவாங்க, முஸ்லிம் தவறு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அவர்களுடைய சகோதரத்தில் நட்பர்களிடத்தில் சைத்தான இடத்துல போனா சொல்லுவாங்க, நாங்க இன்னமா அவர்களை நாங்கள் பரிவேஷம் செய்து கொண்டுதான் இருந்தோம், அவர்கள் நாங்கள் இணக்கமாக இருக்க சும்மா தேவைக்குங்கள் செய்யுங்க அவங்கள, அதுக்காக அப்படி போயிருந்தது. அல்லா இன்னமும் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் மனிதர்கள் அவர்களை நான் அல்லாஹ் அதே சொல்லுங்கள் சொல்லி காட்டுகின்றான், அவர்களை அல்லாஹ் பரிவேஷம் செய்கின்றார். அவங்க பரியாசம் அல்லாஹ் அவர்களை பரியாசம் செய்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நல்லிணக்கம் என்பது நமக்கு வேண்டும். இஸ்லாம் அதை வலியுறுத்துகின்றது. அதே சமயத்தில் ஈமானுக்கு ஆபத்தில் ஏற்படக்கும் அளவிற்கு நல்லிணக்கம் என்பது இல்லை. அந்த இடத்தில் நம்முடைய ஈமானுக்கோ நம்முடைய அமலுக்கோ இடையூறுகள் ஏற்படுகின்றது என்றால் அது மத நல்லிணக்கத்தில் சேரக்கூடியதாக இருக்காது. உங்களுடைய ஈமானை
பதம் பார்க்கக்கூடியது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். எதை பேசினமோ எதை கேட்டமோ அது விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு மாக்கி அருள்வானாக. இதுவரை உறுதியாக ஈமான்மே வாழ்ந்து ஈமான்மை மன்னிக்கக்கூடிய நண்பாக்கியங்களை வல்லல்லாஹு மானிற்கும் தந்த அருள்வானாக. நல்லிணக்கத்துடன் நல்ல ஒத்துழையுடன் நல்லதொரு ஆட்சிகளை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.